ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெரியவரே, நல்லவரே, பரிசுத்தரே, உம் திருநாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, ஒவ்வொரு திருச்சபைகளின் போதகர்களையும் நீர் ஆளுகை செய்யும். அவர்கள் மேல் உம்முடைய ராஜ்யம் வரட்டும் சுவாமி. தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று சொல்லி இருக்கிறீரே. அவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தையும், அவர்கள் குடும்பங்களையும், அவர்கள் நடத்துகிற திருச்சபைகளையும் நீர் ஆளுகை செய்து அவர்களை வழி நடத்தும். அவர்கள் தேவைகளை எல்லாம் நிறைவாக்கும். அவர்கள் மன பாரங்களை எல்லாம் நீக்கி போடும். அவர்களிடத்தில் இருக்கிற எல்லாவித பிரச்சனைகளையும், சில நேரங்களில் யாருக்கும் சொல்லக்கூட முடியாத அவர்கள் வேதனைகளை எல்லாம் நீக்கி போடும். உம்மையே நம்பி உமக்கு ஊழியம் செய்து பரிசுத்தமாய் வாழ விரும்புகிற அவர்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நல்லபடியாக மாற்றித்தாரும். உம்முடைய ஆளுகை அவர்கள் மேல் வரட்டும். போதகர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு அவர்களை நிறைவாய் மாற்றும். அவர்கள் நிரம்பி சம்பூர்ணமாய் அவர்கள் திருப்தியாய் புசித்து, ஆண்டவரே, சபையின் தேவைகள் நிறைவாக்கப்பட்டு, அவர்கள் குடும்பத்தின் தேவைகள் நிறைவாக்கப்பட்டு பரிபூரணமாய் இருக்கும்படியாய் கிருபை செய்யும். கர்த்தாவே, அவர்கள் எந்தவித கவலைகளும் இல்லாதபடிக்கு உம்முடைய வேதத்தை தியானிக்கவும், ஜெபிக்கவும், உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர்களை ஆசீர்வதித்தருளும். கர்த்தாவே, இஸ்ரவேல் கோத்திரத்தாரை நீர் பிரித்தெடுக்கும் பொழுது லேவி கோத்திரத்திற்கு 11 பங்கு சேர்ந்ததே, மற்றவர்களுக்கு 9 பங்கும், லேவியர்களுக்கு 11 பங்கும் கொடுத்தீரே. உம்முடைய ஊழியர்களுக்கு அது போல தாரும். அவர்களுக்கு 11 பங்கு சேர்ந்ததப்பா, உம்மை நம்பி இருக்கிறதினால். அது போல ஆண்டவரே, நீர் கிருபை செய்து போதகர்களை ஆசீர்வதியும். அவர்கள் துன்பத்தினாலும் பற்றாக்குறையினாலும் பாவம் செய்து விடாதபடிக்கும், உம்முடைய வார்த்தைகளை மீறி விடாதபடிக்கும் அவர்களை காத்துக்கொள்ளும். எந்தவித பயங்களும் ஏற்படாதபடிக்கு காத்துக்கொள்ளும். யோனா தீர்க்கதரிசி பரிசுத்தமானவர் ஆயிற்றே, அவரும் பயந்து நடக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததே. அப்படிப்பட்ட காரியங்கள் வராதபடிக்கு தைரியத்தை அவர்களுக்கு கொடும். எந்தவித துன்பம் வந்தாலும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு உறுதியாய் ஊழியம் செய்ய அவர்களை பலப்படுத்தும். போதகர்களை நீர் ஆசீர்வதித்து ஆளுகை செய்யும். உன்னுடைய பரிசுத்த பிரசனம் எப்பொழுதும் அவர்களோடு இருக்கட்டும். அவர்கள் குடும்பங்களோடு இருக்கட்டும். எல்லா துதியும், கனமும், வல்லமையும், மகிமையும், ஸ்தோத்திரமும், பலமும் சதாசர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். மாரநாதா.